வணக்கம். தமிழொலியின் காலை நேர தலைப்பு செய்திகள். அரசியல் செய்யும் உரிமை மற்றும் கருத்து சுதந்திரம் என்பவற்றை நாம் மதிக்கின்ற போதும் அவற்றை அடிப்படையாக கொண்டு இந்நாட்டில் மீண்டும் இனவாதம் தலைதூக்க ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டம் தலவாக்கலையில் நேற்று நடைபெற்ற நிலையில் மேலும் தெரிவிக்கையில், தேர்தலுக்காக கடந்த காலங்களில் மக்கள் பிரித்தாளப்பட்டனர். வடக்கு தெற்கு மலையகம் என வெவ்வேறாக பிரிந்து வெவ்வேறு கட்சிகளுக்கு வாக்களிக்கும் நிலைமை காணப்பட்டது. ஆனால் கடந்த தேர்தலின் போது மக்கள் இந்நிலைமையை மாற்றியமைத்தனர். அனைவரும் தேசிய மக்கள் சக்திக்கு பின்னால் திரண்டனர். எனவே அனைத்து மக்களையும் சமமாக நடத்தக்கூடிய அரசாங்கம் ஒன்றே தேவை. அவ்வாறானதொரு அரசாங்கமே தற்போது ஆட்சியில் உள்ளது. இந்நாட்டில் மீண்டும் இனவாதம் தலைதூக்க இடமளிக்க மாட்டோம். இனவாதத்தை தோற்கடிப்பதற்கு நாட்டில் தற்போதுள்ள சட்டங்கள் போதவில்லையெனில் புதிய சட்டங்களை இயற்றியாவது இனவாத அரசியல் தோற்கடிக்கப்படும் என மேலும் குறிப்பிட்டுள்ளார். 31,000 பட்டதாரிகளை பொது சேவையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த நடவடிக்கைக்காக 10,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். அனுராதபுரம் நகர மேம்பாட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், பட்டதாரிகள் போட்டி பரீட்சைகள் மூலம் வேலைகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள். அத்தோடு இந்த ஆண்டு 2,000 போலீஸ் அதிகாரிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மே மாதம் நடைபெறவுள்ள 2025 ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் 200 அண்மித்துள்ளது என்றும், அதன்படி இதுவரை மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் 198 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 154 முறைப்பாடுகளும், தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் 44 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளது என்றும், மேலும் இந்த குற்றங்கள் தொடர்பில் 20 வேட்பாளர்களும் 68 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அத்தோடு 16 வாகனங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள 100 சிறிய பாடசாலைகளை மூடுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தகவல் வெளியாக உள்ளது. மாணவர் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதனால் இந்த நடைமுறை மீட்மற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு நாட்டில் 10க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளின் எண்ணிக்கை இப்போது 500 தாண்டிவிட்டதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அவற்றில் அதிக எண்ணிக்கையிலான பாடசாலைகளில் 2 அல்லது 3 மாணவர்கள் மட்டுமே உள்ளதாகவும், இவ்வாறான பாடசாலைகளை மூடி அந்த மாணவர்களை வசதிகள் உள்ள பாடசாலைகளில் சேர்ப்பதற்கான முறையான திட்டத்தை தொடங்க கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சரான பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வழங்கியுள்ள வாக்குமூலங்களின் அடிப்படையில் பல்வேறு விடயங்கள் தெரிய வந்துள்ளதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் பிள்ளையானிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் 2019 ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் அவருக்கு தொடர்பு இருப்பது ஓரளவு தெரிய வந்துள்ளது என்றும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு நெட்டம்புவில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் விசேட அதிரடிப்படை காவல்துறை அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார். நெட்டம்புவ முதலீட்டு வேலைய வீதியில் தனது மோட்டார் சைக்கிளை வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த அதிகாரி தொலைபேசி கம்பம் ஒன்றின் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார். அதனைத் தொடர்ந்து ஒருவர் மோட்டார் சைக்கிளுடன் விழுந்து கிடப்பதாக பகுதி மக்கள் நெட்டம்புவ காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். அதன்படி அதிகாரிகள் குழு காயமடைந்த நபரை வத்துப்பட்டிவள வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அவர் அங்கு உயிரிழந்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை இன்றைய தினம் எச்சரிக்கை மட்டத்துக்கு உயரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இன்று வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் வெப்பமான வானிலை நிலவும் பிரதேசங்களில் உள்ள மக்கள் வெப்பநிலையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிகளை பின்பற்றுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் முக்கிய பயிர்களான தேயிலை, தேங்காய் மற்றும் ரப்பர் ஆகியவற்றின் உற்பத்தி இந்த ஆண்டின் முதல் 2 மாதங்களில் குறைந்துள்ளது.
வறட்சியான வானிலை காரணமாக பிப்ரவரி மாதத்தில் தேயிலை உற்பத்தி 15.6 மில்லியன் கிலோவாக குறைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அதேபோல் ரப்பர் உற்பத்தியும் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு பிப்ரவரியில் 5.03 மில்லியன் கிலோகிராமாக குறைந்துள்ளது என்றும், அதுடன் பிப்ரவரி மாதத்தில் தேங்காய் உற்பத்தி 178.01 மில்லியனாக குறைந்துள்ளதாகவும், கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் நாட்டின் தேங்காய் உற்பத்தி 260.5 மில்லியன்களாக இருந்ததாகவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. எதிர்வரும் சிறுபோக காலத்தில் வயல்களில் பயிரிடப்படும் மேலதிக பயிர்களுக்கு 15,000 ரூபாய் மானியம் வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. தலவாக்கலை பகுதியில் நடைபெற்ற மக்கள் பேரணியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் விவசாயிகளுக்கு தேவையான உரமானியத்தை விரைவில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு கூட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி நாளைய தினம் ராஜகிரியவில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான ஒதுக்கீடுகள் தொடர்பான ஜனாதிபதியின் அறிக்கைக்கு எதிராக அரசியல் கட்சி பிரதிநிதிகள் குழு நேற்று முன்தினம் தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடுகளை சமர்ப்பித்துள்ளது. அத்துடன் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரையிலான ஜலசந்தி கடலை இந்தியாவை சேர்ந்த மாற்றுத்திறனாளி நீச்சல் வீராங்கனை ஒருவர் ஒற்றை காலுடன் நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார். இயலாமைக்கும் சாதனைக்கும் உள்ள தூரத்தை நீந்தி கடந்து சாதனை படைக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் குறித்த நீச்சல் வீராங்கனை இலங்கை தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரையிலான ஜலசந்தி கடலை 11 மணி 5 நிமிடத்தில் நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார். தமிழகத்திலேயே மிகவும் ஆழம் குறைந்த அதே சமயம் பாறைகளும் ஆபத்தான ஜெல்லி மீன்கள் நிறைந்த கடல் பகுதியாகும். இதுவரை 30க்கும் மேற்பட்டோர் ஜலசந்தியை தனியாக நீந்தி கடந்து சாதனை புரிந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் கடும் எதிர்ப்பை அடுத்து பாகிஸ்தானுடன் நடந்த இருந்த கடற்படை பயிற்சியை இலங்கை ரத்து செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் வெளியான செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, திருகோணமலை கடற்பகுதியில் இலங்கை பாகிஸ்தான் நாடுகளிடையே கடற்படைகள் கூட்டுப்பயிற்சி மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாதுகாப்பு தொடர்பான தமது கவலைகளையும் அதிருப்திகளையும் இந்தியா தெரிவித்திருந்தது. இதையடுத்து இலங்கை பாகிஸ்தான் கடற்படைகள் மேற்கொள்ள இருந்த பயிற்சி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக PTI செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இலங்கை மற்றும் பாகிஸ்தானிடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வமான தகவல்களும் வெளியிடப்படவில்லை. பாதாள உலக கும்பலின் தலைவரான வெள்ளே சாரங்க என அழைக்கப்படும் கமகே சாரங்க பிரதீப் கேவத் என்பவர் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பில் சர்வதேச போலீசாரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் வெள்ளே சாரங்க என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கொழும்பு முகத்துவாரம் வெள்ளம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கும் வெள்ளே சாரங்க என்பவருக்கும் தொடர்பு இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். தேயிலை ஏற்றி சென்ற டிப்பர் ரக வாகனம் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். நேற்று ஹெட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியில் உள்ள நோர்வுட் சென்ட் ஜோன்டிலரி பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வாகனத்தில் ஏற்பட்ட திடீர் இயந்திர கோளாறு காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் காயமடைந்த மூவரும் டெக்கோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நோர்வுட் காவல்துறையினர் தெரிவித்தனர். கொரியாவின் மொழிப்பயிற்சிக்கான தேதி மாற்றம் குறித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் மே மாதம் 6ஆம் 7ஆம் தேதிகளில் நடைபெறவிருந்த பரீட்சை முறையே மே மாதம் 10ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதிகளில் நடைபெறும் என குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் குறித்த பரீட்சைக்கான தேதிகள் மாற்றப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.